கட்சியுடைய செயல்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது எங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, புதிய நீதி கட்சி இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. இவ்வளவு கூட்டணியில் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்கிய சதவீதம் 18 விழுக்காடு. 2024 இப்பொழுது நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 20.46% பெற்றிருக்கிறது. 2019 திராவிட முன்னேற்ற கழகம் 33.52 விழுக்காடுகள் பெற்றிருந்தது. அதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இப்பொழுது 26.93% பெற்றிருக்கிறது. 2019க்கும் இப்போதும் 6 விழுக்காடுகள் திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்திருக்கிறது. 2019க்கும் 24க்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 விழுக்காடுகள் கூடுதல் பெற்று 20.43 விழுக்காடுகள் 46 விழுக்காடுகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். திரு அண்ணாமலையின் பக்கத்தில் உட்கார்வதற்கு மனம் வருமா? ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சித் தலைவரை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர். இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பதற்காக இங்கே நாம் இந்த கருத்தை கூறுகிறோம். இந்த கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து. அதை தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து. இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சசிகலா அவர்கள் நேற்று இதே போல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கட்சியையும் தமிழக மக்களின் நலன் கருதியும் தொண்டர்கள் அனைவரும் ஜெயலலிதா இல்லம் தேடி வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு. அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அவர் புரட்சித் தலைவி அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர். தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு 36 ஆண்டு காலம் புரட்சித் தலைவி அம்மானுடைய பின்னால் நின்று அதிகாரத்தை சுவைத்தவர். அப்படி சுவைத்தவர் இன்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார். அநேகமாக அந்த அறிக்கை வெளியிருந்து 24 மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், நான் அம்மாவைப் போல எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன். அவர் குடியிருக்கின்ற வீட்டுக்கு அம்மாவுடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார், ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார். அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.